சைடுல இருந்து வந்துட்டு நம்ம ஆதரவு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தமிழ்நாட்டு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து பட்டியல் வெளியேற்றத்தை வந்து மக்கள் வந்து விரும்புறாங்க. 10% வந்து சில இடர்பாடுகள் இருக்குது. அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும். எப்ப நம்ம இப்ப இருந்து லேட்டஸ்டா வந்து வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து இந்த ஒரு வருஷ காலத்துல வந்துட்டு அரசு வேலை வாய்ப்பு சம்பந்தமா வந்து போஸ்டிங்லாம் போட்டுட்டே இருக்கலாம். இந்த உள்ளொதுக்கீடுல வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 1500 போஸ்ட் அவங்களுக்கு போயிருக்கு. செகண்ட் உள்ளொதுக்கீடுல மீதி 50 பேரோ 60 பேரோ மொத்தத்துக்கே வந்துட்டு மீதி உள்ள 76 சாதிகள் வந்துட்டு வந்திருக்குது. அதனால இதுல இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நமக்கு சலுகைகள் உண்டு. இன்னைக்கு அந்த காலத்துல தான் வந்துட்டு பள்ளிக்கூடத்துல எல்லாம் வந்து சொல்லுவான் எஸ்சி பசங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு புத்தகம் கொடுப்பாங்க, நோட் கொடுப்பாங்க. இன்னைக்கு எந்த ஸ்கூல்ல நீங்க வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா இருக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும் எல்லா பேருக்குமே வந்துட்டு நோட் கொடுக்குறான், கம்ப்யூட்டர் கொடுக்குறான், லேப்டாப் கொடுக்குறான். அதனால வந்து இந்த இதுல இருந்து வந்துட்டு நம்ம வெளியே ஒரு சில இடர்பாடுகள் விதிக்கக்கூடியவர்களை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்கள வெறுக்கக்கூடாது. எப்ப இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நீங்க சொல்றது மாதிரி வந்து எந்த கட்சியுடைய மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஒரு பெரும்பான்மையுடைய சக்தியுள்ள பலம் இல்லாமல் நம்மளுடைய இதை வென்றெடுக்க முடியாது. சபையில பேசும்போது ஒரு சில நண்பர்கள்லாம் பேசினாங்க. பொது தொகுதியில நிற்கும் போது நம்ம ஆளுகள் வந்துட்டு நிற்கும் போது அவருக்கு வந்து ஓட்டை போட்டு பெரும்பான்மையை காட்டுங்க. இந்த இடத்துல திருநெல்வேலி பொது தொகுதிங்க. திருநெல்வேலியில ஒரு பொது தொகுதியில நம்ம சம்பந்தமான ஆளுநர் நிறுத்திட்டு அந்த ஒரு 25,000-30,000 ஓட்டுனா 30,000 ஓட்டு சிந்தாமலும் சிதறாமலும் அந்த ஒரு ஆளு போயிடுச்சுன்னா நம்மளுடைய பலம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு புரியும். இவங்க 3 நாளா வந்து 3 விட்டு நான் வந்துட்டு நீ போடுனா நீ வந்துட்டு எடுத்துட்டு நான் அந்த கட்சியில எங்க பரம்பரையில இருந்து இருக்கிறோம். எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க காங்கிரஸ்ல இருக்கிறோம். எங்க தாத்தா காலத்துல இருந்து டிஎம்கேல இருக்கிறோம். எங்க அப்பா வந்து டிஎம்கேல இருந்து காங்கிரஸ் பார்த்து பேசப்படும். நாங்க மாற மாட்டோம். எம்ஜிஆர் கட்சி இரட்டல இது எம்ஜிஆர் தான் எங்களுக்கு உயிர். அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன் என்ன, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, நம்மளுக்கு என்ன தேவைகள், அந்த மாதிரி நீங்க பகிர்ந்தெடுத்து வரும் மே மாசம் எலெக்ஷன்ல நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்கணும். நான் என்னுடைய சிம்பிளா சொல்லிக்கிறேன். இந்த கட்டடத்தில் தாமரை தேவேந்திர வேளாளர் சங்கத்தில் வந்து நான் பொதுச் செயலாளராக இருக்கிறேன். எங்களுடைய காலத்துல தான் இந்த கட்டடம் வந்து கட்டி இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்குது.